வணக்கம், நான் வரன் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. அத்தியாயம் 20. கதிரவன் வருவதற்கு முன்பே அங்கு மெல்ல வெளிச்சங்களும் வந்துவிட்டன. கடலில் படகை துடுப்பு போட்டுக் கொண்டு மணிமாறனுடைய ஆட்களும் போய்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் 4 படகில் குருசடை தீவை விட்டு மேலும் கடல் பகுதியில், அதாவது கிழக்கு நோக்கி அவர்களுடைய பயணத்தை தொடங்கி போய்கொண்டே இருந்தார்கள். படகில் அமர்ந்து கொண்டிருந்த வெள்ளையப்பன், அடே நாகப்பா, கூறுங்கள், இன்னும் எவ்வளவு தூரமடா போவீர்கள்? இந்த இடத்தில் பால் சுறா கிடைக்காதா? இங்கு வெறும் சுறாதான் இருக்கும், அது நம்மை கொன்றுவிடும். ஐயோ, துடுப்பு போட்டு போட்டு கையெல்லாம் வலிக்கிறதடா. பிறகு படகில் இருப்பது 6 பேர் தானே, மாற்றி மாற்றி தான் துடுப்பு போட வேண்டும். சரியடா, நீ சிறிது நேரம் போடு. நான் இப்போதுதானே போட்டேன். அடே அடே மணிமாரா, அவன் அந்த படகில் ஏறிவிட்டான். மணிமாரா, என்ன ஆயிற்று? என்னடா அவன் எப்போதும் மரியாதையுடன் பேசுவான், இப்போது ஏதோ தெரியாதவனை போல பார்க்கிறான். அவன் உங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறான், பேசுங்கள். இன்னும் எவ்வளவு தூரமடா? வந்துவிட்டது. எப்பாடா வந்துவிட்டனான். எனது விடிகளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது. இவர்கள் அடே என்னடா இதெல்லாம்? என்றாருங்கள். இது என்னடா இவ்வளவு பெரிய காய்? எடை குறைவாக இருக்கிறது. என்னடா நாட்டு பூசணிக்காயில் பெரிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்து உள்ளே பார்த்தால் ஒன்றுமே இல்லை. இதை தலையில் போட்டுக் கொள்ளுங்கள். இதை எதற்கடா தலையில் போட்டுக்கொள்ள வேண்டும்? நாம் தான் என்று யாருக்கும் தெரியக்கூடாதல்லவா? ஏனடா இந்த பூசணிக்காயை தலையில் போட்டுக்கொண்டால் பிறகு நாம் யார் என்று தெரிய மாட்டோம். அதற்குத்தான் அனைவரும் போட்டுக்கொண்டார்கள். பாருங்கள், நீங்களும் போட்டுக்கொள்ளுங்கள். அடே, பிறகு எப்படியடா பார்ப்பது? இதோ உங்களுடைய விரலை வைத்து சிறிய ஓட்டை போடுங்கள், அதில் பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, எதற்கடா இதை போட்டுக்கொள்ள வேண்டும்? யாரேனும் நம்மை பார்த்து விட்டால் அப்படியே தப்பித்து ஓடிவிடலாம். நமது முகத்தை பார்த்து விட்டால் பிறகு பாண்டிய தேசத்தின் அதிகாரிகள், அதுதான் தடை விட்டு இருக்கிறோமே, எதற்காக கடலுக்கு சென்றீர்கள் என்றெல்லாம் கேட்பார்கள். ஓ, இதற்குத்தானா? ஏனடா இவ்வளவு திட்டம் போடுவீர்களா நீங்கள்? ஏன் வெள்ளையப்பரே? இல்லை, உங்களை எல்லாம் பார்த்தால் முட்டாள் போல் தெரிகிறது. அவ்வப்போது மூளையை பயன்படுத்துவீர்கள் போல். ஓட்டையை போட்டுவிட்டேன். அடே, எப்போது பறித்த பூசணிக்காயடா, ஒரே நாற்றமாக இருக்கிறது. போட்டுக்கொள்ளுங்கள். இதை வேற போட்டு விட்டேன். அடே, ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது. இருங்கள், திருப்புங்கள். தெரிகிறது. ஏனடா இந்த பூசணிக்காயை தலையில் மாட்டிக்கொண்டால் அருகே இருப்பவனே தெரிய மாட்டேங்கிறான். இதில் எப்படியடா பால் சுறா தெரியும்? அமைதியாக வாருங்கள், உங்களுக்கு பால் சுறா தானே கண்டிப்பாக பிடித்து கொடுத்து விடுவான். யார்? அந்த மணிமாறன் தான். சரி. மணிமாரா, என்னாயிற்று? தொலைவில் வருகிறார்கள். எந்த புறம்? கிழக்கு. அடித்தகனம் மணிமாறனுடைய கச்சையில் இருக்கும் ஒரு கண்ணாடி குளவையில் கடலின் நீரை சற்று எடுத்து அதை வைத்து அவன் பார்க்கையில், கப்பல் வருகிறது தொலைவில் இருந்து. அடித்தகனம் அதை மீண்டும் கச்சையில் மாற்றிவிட்டு, தயாராகுங்கள் அனைவரும். எதற்கடா தயாராக சொல்கிறான்? பால் சுறா வந்து விட்டதா? இன்னைக்கு ஒரு புடியடா. மணிமாரா, அது என்ன கப்பல் என்று பார்த்தாயா? பார்த்தேன், சாவக தேசத்தின் கொடிதான் பறக்கிறது. எவ்வளவு திமிரு! தமிழகத்தை நோக்கி வரும்பொழுது சாவக தேசத்தின் கொடியை பறக்க வைத்து விட்டு வருகிறார்கள். இப்போதுதான் பாண்டியர்கள் ராசியாகி விட்டார்கள் அல்லவா அவர்களுக்கு? அதுதான் கொடி பறக்க வருகிறார்கள். இப்போதே கடலில் குதித்து விடலாமா? கப்பல் அருகில் வரட்டும், அதன் பின்னர் நாம் யார் என்பதை காட்டுவோம். அடுத்த கணம் கப்பலில் இருப்பவர்களும் சற்று எட்டி பார்க்க, யாரோ 4 படகுகளில் வருகிறார்கள். பாண்டிய தேசத்தின் வீரர்களாக இருக்கும் என்று கருதுகிறேன். அவர்கள் தலையில் ஏதோ அணிந்திருக்கிறார்கள், தெரியவில்லை. ஒருவேளை கவசமாக இருக்கும். இவ்வளவு பெரிய கவசமா? இருக்கலாமடா, இந்த பாண்டிய தேசத்தின் வீரர்கள் அப்படித்தான். சரி, அவர்களுக்கு எப்படி தகவல் கொடுக்க? மேலே ஏறி கையை ஆட்டினால் தெரியாதல்லவா? அதோ அந்த நூலாடையை எடுத்து ஆட்டடா, அவர்களுக்கு தெரியும். அடுத்த கணம் ஒருவன் நூலாடையை எடுத்து கப்பலில் இருந்து ஆட்ட, அதை மணிமாறனும் பார்த்து கொண்டிருந்தவன், தகவல் கொடுக்கிறார்கள்.
நாம் பாண்டிய தேசத்தின் வீரர்கள் என்று. அப்படி என்றால் நாமும் இப்போது ஏதேனும் நூலாடையை எடுத்து வீச வேண்டும். நூலாடை அடுத்த கணம் வீசிக்கொண்டிருந்த ஆடையை இறக்கி மேலும் மற்றொரு நிறத்தில் ஆடையை எடுத்து வீசினான். மணிமாறா, இது என்ன? ஆடையை மாற்றிவிட்டான். ஆடையை எப்போது மாற்றுவார்கள்? நம்மிடமிருந்து ஏதேனும் தகவல் சென்றால் பிறகு ஆடையை மாற்றுவார்கள். நம்மிடமிருந்து யார் தகவல் கொடுத்தது? யாரும் தகவல் கொடுக்கவில்லையே. பின்ன இருந்தவர்கள் யாரேனும் கொடுத்திருப்பார்களா? இரு, நான் கேட்கிறேன். அடுத்த கணம் மணிமாறனும் பித்தனும் திரும்பி பார்க்க அவர்களுக்கு பின்னால் பாண்டிய தேசத்தின் அமைச்சன் ஒரு படகில் வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் இருந்தவன் கொடியை அசைத்துக் கொண்டிருந்தான். இதை பார்த்த மணிமாறன், பாண்டிய தேசத்தின் அமைச்சன் வந்து விட்டான். ஐயோ, இப்போது என்ன செய்ய? அவன் கப்பலை அடைவதற்குள் நாம் கப்பலுக்கு செல்ல வேண்டும். படகை துடுப்பு போடு வேகமாக. அதிகாரிகளே, அமைச்சரே, அது என்ன 4 படகுகள்? மீனவர்களுடைய படகு என்று கருதுகிறேன். மீனவர்களுடைய படகு எதற்காக அங்கு சென்று கொண்டிருக்கிறது? தடை விதிக்க சொன்னேன். தடையையும் மீறிவிட்டார்கள். அவர்களை சரி, வேகமாக அவர்களுக்கு தகவல் கொடுங்கள். கரெக்ட் போக சொல்லி. இதோ கூறுகிறேன். கொம்பை எடுத்து ஊதுகிறேன். அடுத்த கணம் மேலும் அவன் கொம்பை எடுத்து ஊத அந்த படகுகள் மேலும் துடுப்பை போட்டுக் கொண்டு வேகமாக சென்றது. என்ன இது? தகவல் கொடுத்தும் அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்மை கண்டு அச்சப்படுகிறார்கள் என்று கருதுகிறேன். இந்த பயம் எல்லாம் கரையில் இருக்கும் பொழுது வேண்டும். கடலுக்கு வந்த பிறகு எதற்காக பயம்? என்ன ஆட்களும்! நஷ்டீடு கொடுத்தாலும் கடலில் வந்து மீன் பிடிப்பேன் என்று சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நீ கப்பலை நோக்கி படகை செலுத்து. உத்தரவு அமைச்சரே. மேலும் அவர்கள் படகில் துடுப்பை போட்டுக் கொண்டு செல்ல, அடே எதற்கடா படகை போட்டு இந்த உழுக்குகிறீர்கள்? வேகமாக செல்ல வேண்டும். அதுதான் துடுப்பை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அடே, கழுதையின் மீது அமர்ந்து ஊர்வலம் போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதா இந்த படகில் அமர்ந்து ஊர்வலம் போவது? இந்த கடலில் ஒரு பால் சுறா தான் இருக்கிறதா? அதையா இப்படி விரட்டி பிடிக்கிறீர்கள்? வாருங்கள் அமைதியாக. ஐயோ அம்மா, இந்த பூசணிக்காய் வேற அவ்வப்போது சுற்றி கொள்கிறதடா. எங்கேடா ஓட்டை? இந்த இடம். என்னடா இது? அவ்வளவு பெரிய கப்பல். அந்த கப்பலை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். ஓ, ஆமாம், அங்கே எதற்காக செல்கிறோம்? அமைதியாக வாருங்கள். ஐயோ, கப்பலுக்கு எதுக்காக போகிறான்? முகத்தில் இருக்கும் அந்த பூசணிக்காயை உடைத்து வீசுங்கள். அடுத்த கணம் அனைவரும் உடைத்து வீச, வெள்ளையப்பரை உடைத்து வீசுங்கள். எதற்கடா? கப்பலுக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக உடைத்து வீசுங்கள். ஐயோ, இவர்களே மாட்டி விடுகிறார்கள். இவர்களே உடைத்து வீசுகிறார்கள். அப்பா, என்ன வாசமடா அது? ஐயோ, அடே அப்பா, எந்த கப்பலடா இது? சாவக தேசத்தின் கப்பல். அடே, இந்த சாவக தேசத்தின் கப்பலை பத்திரமாக கரையில் சேர்க்க வேண்டும் என்றுதான் பாண்டிய தேசத்தின் வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னே வருகிறார்கள். ஐயோ, அவர்கள் மட்டும் நாம் கடலில் இருப்பதை பார்த்தால் அவ்வளவுதான். ஐயோ, ஒரு பால் சுறாக்காக நான் மாட்டிக்கொண்டேன். கடைசியில் எனக்கு என்ன? ஒன்றுமில்லை. ஐயோ, இப்போ என்னடா செய்ய? கடலில் குதித்து விடுங்கள். ஐயோ, ஏன் உங்களுக்கு நீச்சல் தெரியாதா? நீச்சல் தெரியுமாடா, இருந்தாலும் ஆழம் தெரிந்தால்தான் நான் காலை விடுவேன். இதை பாருங்கள் வெள்ளையப்பரே, சீக்கிரம் குதியுங்கள். ஐயோ, என்னாலெல்லாம் குதிக்க முடியாதா? அடுத்த கணம் மணிமாறன் கையை உயர்த்த, நூலேணியை போடு. அடுத்த கணம் நூலேணியை வீச, மணிமாறனும் அந்த நூலேணியை நோக்கி சென்றான். அடுத்த கணம் அங்கிருந்த அமைச்சன், அமைச்சரே, தொலைவில் இருக்கும் பொருளை பார்க்கும் கருவியை கொடு. இந்த அருங்கள். அடுத்த கணம் அந்த கருவியில் பார்க்க ஒருவன் நூலேணியை பிடித்து ஏறிக்கொண்டிருந்தான். அந்த படகில் இருந்து மற்றொருவன் குதிக்க, அங்கு ஒரு பெண் இருக்கிறாளே, இவளை நான் பார்த்திருக்கிறேன். இவள் பெயர் குயிலு. அது மயில் என்று நினைக்கிறேன். மயில். இவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? ஒருவேளை மீன் பிடிக்க வந்திருக்கிறார்களோ? மீன் பிடிப்பவர்கள் எதற்காகடா சாவக தேசத்தின் கப்பலில் ஏறுகிறார்கள்? ஐயோ, அப்படி என்றால் ஏதோ ஒன்று இங்கு சரியாக இல்லை. கப்பலை வேகமாக செலுத்துங்கள். படகை வேகமாக செலுத்தி முன்னே செல்லுங்கள், சீக்கிரம். அடுத்த கணம் அமைச்சனுடைய படகுகளும் வேகமாக செல்ல, மணிமாறனும் பித்தனும் நாகப்பனும் வெள்ளையப்பனும் மேலும் மணிமாறனுடைய ஆட்களும் மயிலும் என்று அனைவரும் கப்பலில் இறங்கினார்கள். பாண்டிய தேசத்தின் வீரர்களுக்கு வணக்கம். அடுத்த கணம் வணக்கம் வைத்தவன்
நான்கடிக்கு பறந்து போய் கீழே விழுக அனைவரும் திரும்பி மணிமாறனை பார்த்தார்கள். ஏய், எதற்காக அடிக்கிறாய்? உங்கள் பாண்டிய தேசத்தின் அரசர் தானே நட்போலையை அனுப்பினார். அது பாண்டிய அரசனிடம் கேளடா என்று கூறிவிட்டு மேலும் முன்னேறி வந்து இருவரை எட்டி உதைக்க மற்றும் பித்தனும் மயிலும் அனைவரும் சென்று அங்கிருக்கும் அதிகாரிகளை அடிக்க ஆரம்பித்தார்கள். மேலே ஏதோ ஒரு கூச்சல் சத்தமும் அபாய மணியும் அடிப்பதை பார்த்த அமைச்சன், ஐயோ, நினைத்தேன், அவர்கள் கொள்ளையர்கள் தான், வேகமாக செலுத்து, வேகமாக செலுத்து. ஐயோ, எதற்கடா இப்படி சண்டை போடுகிறீர்கள்? அவர்களை எதற்கடா அடிக்கிறீர்கள்? அடே மணிமாறா, அடே பித்தா, டே நாகப்பா, ஐயோ மயிலு, நீயும் போய் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாய். சரி, எனக்கு பால் சுறாவே வேண்டாம், வாருங்கள் திரும்பி சென்று விடுவோம். அடுத்தகணம் மணிமாறன் ஒருவனை சுழற்றி கீழே போட்டுவிட்டு, பொக்கிஷப்பட்டி எங்கே இருக்கிறது? கொள்ளையர்களா நீங்கள்? ஏன் பதாகை வைத்து வர வேண்டுமோ உமக்கு? துரோகிகள்! அடுத்தகணம் மணிமாறன் அவனுடைய முகத்திலேயே குத்தை வைக்க, எங்கேடா பொக்கிஷ பெட்டி? கூற மாட்டேன், உயிரே போனாலும் கூற மாட்டேன். மயிலே, தோகைகள் விரிக்கட்டும். மயில் தோகையை விரிக்கப் போகிறதா? என்ன செய்ய போகிறார்? மயிலே, என்ன செய்கிறாய்? அடுத்தகணம் மயில் அந்த கப்பலில் இருக்கும் பாய்மரத்திற்கும் ஆங்காங்கே நெருப்பு வைக்க, இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சரும், என்ன நடக்கிறது அங்கே? கப்பலுக்கு நெருப்பு வைக்கிறார்கள். அடுத்தகணம் நூலானிக்கும் நெருப்பை வைக்க, எவனும் இந்த கப்பலில் ஏற முடியாது. ஏன் மயிலே, எதற்காக இப்போது கப்பலுக்கு நெருப்பெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? வெள்ளையப்பரே, பிறகு பால் சுறாவை பிடித்தால் சுட்டு உண்ண வேண்டாமா? சுட்டு உண்பதற்கு ஒரு கப்பலையே எரிப்பீர்களா? அடே, என்னடா செய்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவரும்? வாருங்களா, பேசாமல் போய் மீன்பிடி தொழிலே செய்வோம். ஐயையோ, ஒரு வேலையும் உருப்படியாக செய்வதில்லை இவர்கள். வெள்ளையப்பரே, வாயை மூடிவிட்டது. என்னடா திட்டுகிறீர்கள்? நான் உங்களுடைய முதலாளியடா. முதலாளியா? முதலாளி கடலில் தூக்கி போட்டு விடுவேன். பிறகு முதலை வந்து கவி விட்டு சென்று விடும். என்னடா மரியாதையெல்லாம் குறைகிறது? இன்னுமா புரியவில்லை? நாம் இந்த கப்பலை கொள்ளையடிக்கப் போகிறோம். என்னது, நானா? ஆடே, என்னடா சொல்கிறீர்கள்? பேசாமல் வாயை மூடிவிட்டீர்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு என்ன கதியோ அதே தான் உங்களுக்கும். ஐயோ, இல்லையடா, நான் என்ன செய்ய வேண்டும்? வாயை மூடிவிட்டிருங்கள். மூடிவிட்டு இருக்கிறேனடா. போங்கள் போங்கள், போய் என்னமோ செய்யுங்கள். ஐயோ, கடல் வேற எவ்வளவு ஆழம் என்று தெரியவில்லை. இல்லை என்றால் குதித்து விடுவேன். ஐயோ, அந்த அமைச்சன் வேற இவ்வளவு மெதுவாக வந்து கொண்டிருக்கிறானே. கையை ஆட்டி அவனுக்கு தகவலை கொடுப்போம். அடுத்தகணம் நாகப்பன் பின்னே இருந்து வெள்ளையப்பனை எட்டி உதைக்க, ஐயோ ஐயோ ஐயோ, உங்களையே உதைத்து விட்டு ஓடிவிட்டார்களா? நாகப்பா, நீ தானடா உதைத்தாய்? இல்லை இல்லை இல்லை, அமைச்சருக்கு கையை காட்டுகிறேன் என்று உதைத்து விட்டு இல்லையா என்று பொய்யை கூறுகிறாய். இரடா, உங்களை எல்லாம். ஐயோ, ஒன்றுமில்லையடா. பொங்கல் பொங்கல், போய் சண்டையிடுங்கள். அடுத்தகணம் மயில், உள்ளே செல். அடுத்தகணம் மேலும் மயில் உள்ளே சென்று அங்கிருக்கும் அதிகாரிகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு பித்தனும் உள்ளே நுழைந்து அடித்து போட்டுவிட்டு ஓரிடத்திற்கு செல்ல, அங்கு 4-5 காவலாளிகள் இருந்தார்கள். அடுத்தகணம் மணிமாறனும் அந்த இடத்திற்கு வந்து அந்த 4-5 காவலாளிகளையும் தூக்கி போட்ட பிறகு அங்கு 2 பெட்டிகள் இருந்தது. பித்தா, பெட்டியை திறந்து பார். பொக்கிஷங்கள் தான். ஒன்று பாண்டியனுக்கு, மற்றொன்று அந்த இலங்கை தேசத்தின் அரசனுக்கு. இப்போது பொக்கிஷ பெட்டி நமக்கு. பொக்கிஷ பெட்டி மரப்பெட்டி தானே? ஆம். எடை மிதங்கும். சரி, ஆமையின் வாலில் கட்டி விடுங்கள், கடலில் தூக்கி போட்டு விடுங்கள், பார்த்துக் கொள்ளலாம். மணிமாறா, என்ன சொல்கிறாய்? ஆமைகள் சென்றடையும் இடம் நமக்கு தெரியும் அல்லவா? அங்கிருந்து பொக்கிஷங்களை எடுத்துக் கொள்ளலாம். இன்னும் சிறிது நேரத்தில் அமைச்சனுடைய ஆட்கள் வந்து விடுவார்கள். அவர்களுடைய பிடியில் நாம் சிக்கக்கூடாது. நாம் அனைவரும் தப்பித்து ஓட வேண்டும். புரிகிறதா? புரிகிறது. பொக்கிஷ பெட்டிகளை தூக்கி போடுங்கள். அடுத்த கணம் மணிமாறன், மயிலு, பித்தன் நின்று மூவரும் ஆமையின் ஓட்டில் பொக்கிஷ பெட்டிகளை கட்டி ஆமைகளையும் பொக்கிஷ பெட்டிகளையும் தூக்கி கடலில் வீச, பொக்கிஷ பெட்டிகளும் மிதந்து கொண்டிருக்க, ஆமைகளும் அந்த பொக்கிஷ பெட்டிகளை மெல்ல இழுத்துக் கொண்டு சென்றது. அடுத்த கணம் அந்த அறையை விட்டு வெளியே வந்த மணிமாறன் சட்டென்று திகைத்து போய் நின்றான். அங்கு நின்று கொண்டிருந்தான் அமைச்சனும். விரைந்து வந்து விட்டீரோ? யாரடா நீ? அடுத்த கணம் மயிலும் பித்தனும் வந்து நிற்க, ஓ, நீங்கள்
அப்படி என்றால் நீ மணிமாறன். இதுதான் உன்னுடைய உண்மையான உருவமா அல்லது இதுவும் மாறி வேடமா? இப்போதுதான் உனது உண்மையான முகத்தையே நான் பார்க்கிறேன். அமைச்சரே, வழிவிடுங்கள், நாங்கள் போக வேண்டும். ஓ, என்ன காரியம் செய்வதற்காக கப்பலில் இப்போது இறங்கி ஆங்காங்கே நெருப்பு வைத்திருக்கிறீர்கள்? அது உங்களுக்கு நாங்கள் கூற வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் செல்கிறோம். ஏய், பொக்கிஷ பெட்டி வரும் கப்பலில் இறங்கி நீங்கள் பாண்டியத்தின் அதிகாரிகளா? ஆம், அவர்கள் பொக்கிஷ பெட்டியை எடுத்து விட்டார்கள். என்னது? ஆம், மயிலை பெற்றா தப்பித்து ஓடுங்கள். அடுத்த கணம் கச்சையில் இருந்த ஒரு சாட்டையை அமைச்சன் சுழற்றி வீச அது மயிலுடைய கழுற்றில் சுத்திக் கொள்ள அமைச்சனும் அந்த சாட்டையை சலீர் என்று இழுக்க மயிலும் சுற்றி போய் அமைச்சனுடைய கையின் பிடியில் மாட்டிக்கொண்டாள். ஓடிக்கொண்டிருந்த மணிமாறனும் சற்று அவனுடைய வேகத்தை குறைத்து நின்றான். சலீர் என்று திரும்பி பார்த்தவன் அமைச்சனை பார்த்து முறைக்க, பேசாமல் வந்துவிடு, இல்லை என்றால் இவளை கொன்று விடுவேன். அடுத்த கணம் மணிமாறன் அனைவரையும் பார்த்தவன், பொக்கிஷ பெட்டிகளை கொள்ளையடித்து விட்டோம், நானும் மயிலும் வந்து சேர்க்கிறோம், மற்றவர்கள் அனைவரும் கடலில் குதியுங்கள். அடுத்த கணம் அனைவரும் கடலில் குதிக்க அமைச்சனும், அதிகாரிகளே, வீரர்களே, செல்லுங்கள், அவர்களை பிடியுங்கள். அடுத்த கணம் மணிமாறன் முன்னேறி ஓடி வர மயிலை தள்ளிவிட்ட அமைச்சர் ஓடி வந்து கொண்டிருந்த மணிமாறனுடைய மார்பில் எட்டி உதைக்கச் செல்ல மணிமாறனும் அவனுடைய காலை உயர்த்தி அமைச்சனுடைய மார்பில் உதைக்க இருவரும் ஒருவருக்கொருவர் உதைத்துக் கொள்ள இருவரும் இரண்டடிக்கு பறந்து போய் கீழே விழுந்தார்கள். அடுத்த கணம் சலேர் என்று இருவரும் எழுந்து ஒருவருக்கொருவர் பார்க்க மணிமாறன் அவனுடைய கைகளை கப்பலில் இருக்கும் மரக்கட்டையில் தட்டிவிட்டு எழுந்து நிற்க அமைச்சனும், வாடா கொல்லையா, உம்மை கொன்று விட்டுதான் எனக்கு மறுவேளை என்று கூறிவிட்டு மேலும் ஓடி வர அருகாமையில் இருந்த ஒரு மரப்பகலையை பிடுங்கி வருகின்ற அமைச்சனுடைய தலையில் ஓங்கி அடித்தான். அமைச்சனும் தள்ளாடி தோப்பென்று கீழே விழுக மணிமாறன் சட்டென்று மயில் கையை பிடித்து இழுத்து, ஒன்றுமாகவில்லையே, இல்லை, இந்த கழுத்துதான். சரி 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 சரி, நீ போ, படகில் ஏறு, வேகமாக துடுப்பு போட்டுக்கொண்டு செல், கடலில் குதிக்க வேண்டாம். உன்னால் நீந்த இயலாது, மூச்சை அடக்கவும் முடியாது, புரிகிறதா? நான் எப்படியாவது வந்து விடுகிறேன், நீ போ. அடுத்த கணம் மணிமாறன் பறந்து போய் கீழே விழுக அமைச்சனும், என்னடா வசனங்களாக பேசிக்கொண்டு இருவரும். அடுத்த கணம் மணிமாறனுடைய கழுத்தை பிடித்துக் கொண்டு ஓங்கி ஒரு கட்டையில் அடிக்க மணிமாறனும் தலையை பிடித்துக் கொண்டு சுழன்று போனான். அடுத்த கணம் மணிமாறனுடைய தலையில் இருந்து செங்குருதி வடிய மயிலும், மணிமாறா, நீ போ, நான் பார்த்துக் கொள்கிறேன், உன்னை இந்த நிலைமையில் விட்டுவிட்டு என்னால் செல்ல இயலாது. ஓ அடே அப்பா, என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு நட்பு, என்ன ஒரு காதல். செய்வது திருட்டு தொழில், இதில் காதல், இருவருக்கும் காதல். இது என்ன கல்வனின் காதலா அல்லது கள்ளக்காதலாடா? அமைச்சரே, தவறாக பேசுகிறீர்கள். ஏய், அடுத்தவர்களுடைய பொருளை திருடி பிளக்கும் உங்களுக்கு என்னடா தவறு? சரி, உம்மை பாண்டிய தேசத்தின் அரசனுடைய அரசவையில் கண்டபோதே உன் மீது சந்தேகம் எழுந்தனடா. அரசனுடைய சபைக்கே மாறுவேடத்தில் வருகிறானே என்று தவறாக புரிந்து கொண்டீர்கள் அமைச்சரே. சாவகத்திலிருந்து வந்த செய்தியை கொண்டு வந்ததே நான். எனக்கு மட்டும் கொள்ளையடிக்க வேண்டும் என்று முன்பே யோசனை இருந்திருந்தால் அந்த செய்தியை நான் மாற்றி கூறியிருக்க முடியும். ஓ, இப்படியெல்லாம் சொல்லி பாண்டிய தேசத்தின் அரசனை நீ ஏமாற்றலாமானால் இந்த அமைச்சரை ஏமாற்ற முடியாதடா. என்ன கூறினாய்? செய்தியை கொண்டு வந்து கொடுத்ததே நீயா? இங்கு வந்ததிலிருந்து உன்னை பின்தொடர ஆள் வைத்தவன் நான். நீ செய்த ஒவ்வொரு செயல்களும் எனக்கு தெரியும். அடுத்த கணம் மணிமாறன் சத்தென்று எழுந்து அமைச்சரை ஏற்றி உதைத்துவிட்டு சலேர் என்று திரும்ப மேலும் அங்கிருந்த காவல் வீரர்கள் இருவர் மணிமாறனுடைய பின்னுக்கிருந்து தாக்கினார்கள். மணிமாறனும் அடுத்த கணம் திரும்பி பார்த்தவர்கள், வீரன் என்றால் முன்னுக்கு இருந்து தாக்க வேண்டுமடா, பாருங்களா இப்போது என்று கூற அடுத்த கணம் அமைச்சன் ஓடி வந்து மணிமாறனை கீழே தள்ளிவிட்டான். மணிமாறனும் சுழன்று போக
மயில் இடையே வந்து 2 காவலாளிகளை அடித்துவிட்டு மணிமாறனை தூக்க முயற்சி செய்ய அமைச்சனோ மயிலை பிடித்து இழுத்தான். அடுத்த கணம் அவளை விடு என்று கூறுகிறேன் அல்லவா என்று அவனுடைய கையை நீட்ட அமைச்சன் அவனுடைய வாளை கொண்டு மணிமாறனுடைய கையை வெட்ட போக சளையென்று ஒரு புறமாக இழுக்க கையில் ஒரு கீறலை போட்டுக் கொண்டு வாள் சென்றது. அடுத்த கணம் கையிலும் தலையிலும் செங்குருதிகள் வடிய மணிமாறன் மேலும் பறந்து அமைச்சருடைய மார்பில் ஏற்றி புதைத்தான். அடுத்த கணம் அமைச்சரும் கீழே விழுந்தவர், உன்னை கொல்லாமல் நான் விடப்போவதில்லை என்று கூறிவிட்டு சளையென்று கீழே இருந்த ஒரு பானையை எடுத்து மணிமாறனை நோக்கி வீச மணிமாறனும் 2 கைகளை வைத்து தடுக்க அந்த பானையும் உடைந்து விழுந்தது. அடுத்த கணம் கையை இறக்கி பார்ப்பதற்குள் மேலும் ஒரு பானை வந்து மணிமாறனுடைய தலையில் அடித்தது. மேலும் மணிமாறன் 2 அடிக்கு பின்னுக்கு சென்று சற்று விழிகளை திறந்து பார்க்க செங்குருதியும் நீரோடு கலந்து அங்கு செம்புல நீரை போல காட்சியளித்தது. அடுத்த கணம் அமைச்சன் அவனுடைய கையை ஓங்கி மணிமாறனை அடிக்க வர மணிமாறன் அமைச்சனுடைய கையை பிடித்து சற்று சுழற்றி எட்டி உதைத்தான். அமைச்சனும் கீழே போய் விழுக, மயிலே நீ போ, ஏன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாய்? ஆனால் நீ, ஐயோ நான் எப்படியாவது தப்பித்து வந்து விடுவேன், நீ முதலில் செல் ஆனால் என்று கூறிவிட்டு அவளுடைய வார்த்தையை பாதியிலேயே நிறுத்த மணிமாறனும் சற்று திரும்பி பார்த்தான். அங்கு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட காவலாளிகள் அந்த கப்பலில் ஏறி நின்றார்கள். மயிலு நீ போ, நான் வருகிறேன். இல்லை வா, இருவரும் சென்று விடுவோம். இல்லை, இருவரும் கடலில் குதித்து நீந்துவதற்குள் அவர்கள் நம்மை பிடித்து விடுவார்கள். 60 பேர் தானே, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ கடலில் குதித்து முதலில் தப்பித்து செல். போ. இல்லை மணிமாறா, உன்னை விட்டுவிட்டு என்னால் போ என்று கூறுகிறேன் அல்லவா? அடுத்த கணம் மயிலை பிடித்து கடலுக்குள் தள்ளிய மணிமாறன் சற்று திரும்புவதற்குள் ஒரு ஈட்டி மார்பில் வந்து இறங்கியது. மணிமாறனும் மார்பில் வாங்கிய ஈட்டியை ஒரு முறை பார்த்துவிட்டு அடுத்த கணம் அந்த ஈட்டியை பிடுங்கி சற்று சுழற்றி மேலும் தூக்கி வீச அங்கு நின்று கொண்டிருந்த 60 வீரர்களுக்கு முன்னே ஈட்டி இறங்கியது. அதை பார்த்தவுடன் 2-4 அடிகளுக்கு பின்னுக்கு அதிகாரிகள் சென்று ஒருவருக்கொருவர் பார்க்க மார்பிலும் செங்குருதி வடிய ஆரம்பித்தது. அமைச்சனோ, ஏய் என்னடா பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவனை பிடியுங்களடா. அடுத்த கணம் 60 பேரும் மணிமாறனை பார்த்து ஓடி வர சட்டென்று ஒரு காலால் மண்டியிட்ட மணிமாறன் கைகளை ஊனி மேலும் எழுந்து நின்றான். வாருங்களடா, இப்போதுதான் நேருக்கு நேர் சந்திக்கிறேன் உங்களை என்று காத்துக் கொண்டிருக்க அடுத்த கணம் ஓடி வந்து கொண்டிருந்த 60 வீரர்களுடைய வேகமும் குறைந்தது. மணிமாறனும் சற்று புருவத்தை உயர்த்தி அவர்களுடைய வேகம் குறைவதை பார்த்தவன், என்ன இது, வேகமாக ஓடி வந்தவர்கள் அவர்களுடைய வேகத்தை குறைத்து விட்டார்களே என்று கூறிவிட்டு பின்னே திரும்பி பார்க்க அதற்கும் அங்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்கள் 20 பேர் அங்கு நின்று கொண்டிருக்க மணிமாறனும், நீங்களா? மணிமாறா, கவலை ஒண்ணும் வேண்டாம், இந்த பாண்டிய தேசத்தின் வீரர்கள் எங்களுடைய வாளுக்கு பதில் சொல்லட்டும் என்று கூறிவிட்டு முன்னேறி சென்று அவர்களுடன் வாள் சண்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க அதை பார்த்துக் கொண்டிருந்த அமைச்சன், அப்படி என்றால் மணிமாறன் சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்களுடைய ஆட்களா? ஓ, வேவு பார்க்க இருந்தவனோ அல்லது கொள்ளையனோ? அல்லது சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்கள் தான் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்களோ? ஐயோ, அவர்கள் அவ்வாறு செய்ய இயலாதே, அப்படி செய்யவும் மாட்டார்களே. என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லையே. வீரர்களே, அவர்களை பிடியுங்கள் என்று கூறுவதற்குள் 4-5 பேர் மணிமாறனுடைய கையை பிடித்து இழுத்துக் கொண்டு கடலில் குதித்தார்கள். மணிமாறன் குதித்ததை பார்த்த அமைச்சனும் கடலில் குதித்து அவனும் நீந்தி செல்ல 4 பேரும் நீந்தி மணிமாறனை இழுத்துக் கொண்டு சென்றார்கள். நீந்தி சென்ற அமைச்சன் ஒரு கட்டத்துக்கு மேல் நீந்த முடியாமல் தவிக்க, அடச்சை, தப்பித்து விட்டார்கள். அதிகாரிகளே,
இதோ வந்துவிட்டோம். அடுத்த கணம் அமைச்சனை கரைக்கு தூக்கிச் சென்றார்கள். பாதி மயக்க நிலையில் அமைச்சனும் இருந்தான். அவனுக்கும் சிகிச்சை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. கடலில் குதித்த மற்றவர்களுடைய நிலை என்னவென்று அங்கு தெரியாமல் இருந்தது. மணிமாறனை தூக்கிக் கொண்டு சென்ற வீரர்களும் எங்கே சென்றார்கள் என்று யாரும் தெரியாத வண்ணம் இருந்தது. இத்தனை காட்சிகள் நடந்த பிறகு கதிரவன் மெல்ல எட்டி பார்த்தான். என்ன நடந்தது என்று கண்டறிய இந்த நிகழ்வு நடந்து 4 நாளிகைகளுக்கு பிறகு அமைச்சன் மயக்க நிலையிலிருந்து எழுந்தான். இந்தாருங்கள், இதை அருந்துங்கள். வேண்டாம், இல்லை, இதை அருந்துங்கள். இல்லை என்றால் காய்ச்சல் வந்துவிடும். கொடுங்கள். அந்த மணிமாறன் தப்பித்து சென்று விட்டான். பொக்கிஷ பெட்டிகள் அதுவும் நமக்கு கிட்டவில்லை. பிறகு இம்முறையும் தோற்றுவிட்டோமா? பாண்டிய அரசனுக்கு நான் என்ன பதிலை கூற? இல்லை அமைச்சரே, வேறொரு வழி இருக்கிறது. அடுத்த கணம் பாண்டிய தேசத்தின் அமைச்சன் வெளியே வந்து பார்க்க அங்கு பித்தன், நாகப்பன், வெள்ளையப்பன், மயிலு மேலும் பலரும் மண்டியிட்டுக் கொண்டிருந்தார்கள். சிலருடைய முகத்தில் காயங்கள் இருந்தது. அதை வைத்து அமைச்சன் யூகித்துக் கொண்டான் காவல் அதிகாரிகள் அடித்திருக்கிறார்கள் என்று. மயிலையும் பார்த்த அமைச்சன், பெண்ணையும் அடித்தீர்களோ? பெண்ணை அடிக்கவில்லை, கொள்ளை வேலையில் ஈடுபட்டவர்களை அடித்தோம். மணிமாறன் எங்கே? தெரியாது. தெரியாது. பொக்கிஷ பெட்டி எங்கே? தெரியாது. நல்லது. அப்படி என்றால் இதுவரை நடந்த அனைத்து கொள்ளைகளுக்கும் நீங்கள் தான் காரணம் அல்லவா? அடுத்த கணம் மயில் முறைத்து பார்க்க மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. பாண்டிய தேசத்தின் அரசருக்கு தகவல் கொடுத்தாயிற்று. நீ ஐயா, எனக்கும் இதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஒரு பால் சுறாவுக்கு ஆசைப்பட்டு இவர்களோடு சேர்ந்து விட்டேன். பால் சுறாவா அல்லது பவள முத்துக்களா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் எமக்கு ஆசையில்லை. இவர்கள் கொள்ளையர்கள் என்று இவர்கள் கப்பலில் நெருப்பு வைக்கும் வரை எமக்கு தெரியாது. ஆகையால் தான் அவர்களோடு ஒன்றாக சென்றாயோ? ஐயோ, இல்லை. இவர்களுக்கு 8 கட்ட வீதியில் யாரும் வேலை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நீதான் வேலை அதிகமாக கொடுத்திருக்கிறாய். அப்படி என்றால் அவர்கள் உம்முடைய கூட்டாளிகள் தானே? ஐயோ, இதோ பாருங்கள், முன்பு நடந்த கதைக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஒரு கோர்வையாக சேர்த்து இது ஒரு கதை என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். எனக்கும் இவர்களுக்கும் ஒரு சம்மதமும் இல்லை. அடுத்த கணம் அனைவரையும் பார்த்த அமைச்சன், மயிலை தவிர மற்றவர்கள் அனைவரையும் அடியுங்கள். அப்படி என்றால் இந்த பெண்ணை விட்டு விடுவா? இந்த பெண்ணை வைத்துதான் ஓடிச் சென்ற மணிமாறனை பிடிக்க வேண்டும். இவளை 8 கட்ட வீதியின் உச்சிக்கட்டத்தில் கட்டி வையுங்கள். இவளை காப்பாற்ற அந்த மணிமாறன் வருவான். எப்படி? ஒரு கொள்ளையன் பொருள் கிடைத்தது போதும் என்று ஓடிவிடுவானே, இவளை காப்பாற்ற எதற்கு வரக்கூடும்? வருவான் என்று எமக்கு யூகம் இருக்கிறது. கப்பலில் நடந்த சண்டையை வைத்து கூறுகிறேன். இவளை காப்பாற்ற அவன் வருவான். இவள் தான் நமக்கு முக்கியம். இவளை கட்டி வையுங்கள். இவளை உடல் ரீதியாக யாரும் துன்புறுத்த வேண்டாம். எந்த வீரனுடைய சுண்டு விரல் கூட இவள் மீது படக்கூடாது. ஆனால் நீர், உணவு என்று எதுவும் தராதீர்கள். வெட்ட வெளியில் சூரிய ஒளியில் காய்ந்து கருவாடாகட்டும். புரிகிறதா? புரிகிறதா அமைச்சரே? அமைச்சரே, இலங்கைக்கும் சாமகத்திற்கும் இப்போது என்ன செய்தி அனுப்ப? நாளைக்குள் அந்த மணிமாறனையும் அந்த பொக்கிஷங்களையும் நாம் மீட்க வேண்டும். அதுவரை சாவகத்திற்கும் இலங்கைக்கும் ஒரு செய்தியும் அனுப்ப வேண்டாம். எந்த வணிகனும் எந்த படகும் கடல் கடந்து லங்கைக்கு செல்லக்கூடாது. சாவகத்திற்கும் எந்த தூதும் செல்லக்கூடாது. நாளைக்குள் பொக்கிஷ பெட்டிகளை மீட்டிய பிறகு தகவலை கொடுத்துக் கொள்ளலாம். புரிகிறதா? புரிகிறது அமைச்சரே. இவளை வேறு விதத்தில் விசாரிக்கலாம். 8 கட்ட வீதியின் உச்சத்தில் எல்லாம் கட்டி வைக்க வேண்டாம். ஏன்? பாண்டிய அரசருக்கு இந்த செய்தி போனால் பிறகு பாண்டிய அரசர் இங்கு வந்து பார்த்தாலும் எமக்கு கவலை இல்லை. பொறுப்பு எம்முடையது. பதில் நான் தான் கூற வேண்டும். புரிகிறதா? புரிகிறது. செயல்படுத்துங்கள் எமது கட்டளையை என்று கூறிவிட்டு அமைச்சன் வேகமாக சென்று அருகாமையில் இருக்கும் மீனவ தீவுகள் அனைவற்றுக்கும் நமது அதிகாரிகளை அனுப்புங்கள். சந்தேகப்படும்படி யாரேனும் இருந்தால் அவர்கள் அனைவரையும் கைது செய்யுங்கள். மணிமாறன் இறந்து போயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவனுடைய உடல் எனக்கு தேவை. புரிகிறதா? புரிகிறது அமைச்சரே. சீக்கிரம் சீக்கிரம்
விரைந்து செயல்படுங்கள். சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்களும் ஊடுருவி இருக்கிறார்கள் என்று செய்தியை அனுப்புங்கள். பாண்டிய அரசர் அப்போதே சொன்னார், மேலும் படைபலங்களை சேர்த்துக்கொள் என்று. நான் தான் கேட்கவில்லை. இலங்கையின் வடப்பகுதியில் இருக்கும் நமது வீரர்களை எல்லாம் விரைவாக வரச் சொல்லுங்கள். நமக்கு இன்னும் ஆள்பலங்கள் தேவை. உத்தரவு வேகமாக செயல்படுத்துங்கள். அமைச்சரே, நீங்கள் சற்று பொறுமையாக இருங்கள். உங்களுடைய உடல்நிலையும் மோசமாய் கொண்டு வருகிறது. என்னுடைய தலைமையில் இப்படி ஒரு செயல் ஏற்பட்டு விட்டதே அதிகாரியே. விரைவாக செயல்படுத்துங்கள் என்று கூறிவிட்டு அமைச்சனும் ஓரிடத்தில் அமர்ந்தான். அதே மற்றொரு முனையில் ஒரு காட்டுக்குள் பாலடைந்த மண்டபத்திற்குள் 4-5 பேர் மணிமாறனை படுக்க வைத்திருந்தார்கள். தலையில் இருந்து செங்குருதி அதிகமாக வடிந்திருக்கிறது. ஆகையால் தான் மயக்கமிட்டு விட்டான். மேலும் உப்பு நீரும் அடிப்பட்ட இடத்தில் உள்ளே இறங்கி இருக்கும் என்று கருதுகிறேன். ஐயோ, இப்போது என்ன செய்ய? ஒன்றும் கவலை வேண்டாம். நூலாடையை சற்று கட்டி அதை எடுத்து விடலாம். ஆனால் மூலிகை எல்லாம் தேவைப்படுகிறது. நான் போய் எடுத்துக்கொண்டு வருகிறேன். பார்த்துப்போ. பாண்டிய தேசத்தின் வீரர்கள் கண்டிப்பாக ஆங்காங்கே முகாமிட்டு இருக்கக்கூடும். நம்மை தேடிக்கொண்டும் இருப்பார்கள். பார்த்த இடத்தில் நம்மை கொல்லக்கூட அவர்கள் துணிவார்கள். புரிகிறது. மணிமாரா சுயநினைவு இருக்கிறது. ஆனால் கண் விழித்து பார்க்க மாட்டேங்கிறான். பரவாயில்லை, கன்னத்தை தட்டி கொடுத்துக் கொண்டே இருங்கள். இதோ எமது பையில் ஒரு சில மூலிகைகள் இருக்கிறது. இது ஆகுமா என்று பார். இது ஓரளவுக்கு இப்போதைக்கு சமாளித்து விடலாம். சீக்கிரம் கசக்கி அவனுக்கு கட்டை போடு. அடுத்த கணம் 2-3 நாளிகைகளுக்கு பிறகு மணிமாறன் மயக்கத்திலேயே இருந்தான். மூலியில் எல்லாம் வைத்து கட்டு போட்டு இருந்தது. மார்பில் ஈட்டி இறங்கி இருக்கிறது. நல்ல வேளை விஷ ஈட்டி இல்லை. காவல் அதிகாரிகள் விஷ ஈட்டையை பயன்படுத்தக்கூடாது என்பது பாண்டிய தேசத்தின் வீரர்களுக்கு இருக்கும் சட்டம். புரிகிறது. அடுத்த கணம் ஒருவன் அலறி அடிச்சுக் கொண்டு ஓடி வந்தான். என்னாயிற்று? பாண்டிய தேசத்தின் வீரர்களா? மணிமாறனை தூக்குங்கள் சீக்கிரம். பாண்டிய தேசத்தின் வீரர்கள் இல்லை. பிறகு நமது தலைவர் கிருபாகரனா? வந்துவிட்டார். அடுத்த கணம் மண்டபத்திற்கு வெளியே கிருபாகரன் வந்து நிற்க, அந்த 20 பேருக்கும் தலைமை பொறுப்பில் இருப்பவன் முன்னேறி வந்து, வணங்குகிறேன் தலைவரே. வாயை மூடலாம். என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? போயும் கொள்ளையர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தீர்கள். அடுத்த கணம் அருகாமையில் இருக்கும் ஒரு வீரனை அவன் எட்டி பார்க்க, அவனை எதற்காக பார்க்கிறாய்? நல்ல வேளை அவனாவது வந்து என்னிடம் உண்மையை கூறினானே. முதலில் அனைவரும் பேசாமல் என்னோடு வாருங்கள். கொள்ளையர்களுக்கு உதவி செய்கிறேன், அது இது என்று ஏதேனும் பேசிக் கொண்டிருந்தீர்கள். பிறகு அவ்வளவுதான். சரியாக இருக்காது. வாருங்கள். அடுத்த கணம் 5 பேரும் அமைதியாக இருக்க, என்னடா அமைதியாக இருக்கிறீர்கள்? உங்களோடு இருந்த மற்றவர்கள் எங்கே? அவர்கள் பாண்டிய தேசத்தின் வீரர்களிடம் அகப்பட்டுக் கொண்டார்கள். என்னது, அகப்பட்டுக் கொண்டார்களா? ஆம், 14 பேர் அகப்பட்டுக் கொண்டார்கள். ஒருவன் எங்கே என்று தெரியவில்லை. என்னடா கூறுகிறீர்கள்? குருசடை தீவில் தானே இருந்தீர்கள், எப்படி மாற்றிக்கொண்டீர்கள்? நாங்கள் குருசடை தீவில் இல்லை தலைவரே. அந்த கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க சென்ற போது அவர்களுக்கு உதவிச் சென்றோம். அடுத்த கணம் அந்த தலைவனுடைய கன்னத்தில் சலையர் என்று ஒரு அறையொன்று விழுக, அனைவரும் அங்கு கிருபாகரனை கண்டு நடுநடுங்கி போனார்கள். கொள்ளையர்களுக்கு உதவி! சீ, நாம் எப்படி பத்தவர்கள் என்று! போங்கள். நாளை வரலாறு எப்போதும் நாம் வீரன் என்று பேச வேண்டுமடா. என்ன காரியத்தை செய்திருக்கிறீர்கள்? மீண்டும் நாம் நமது ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும். நாம் இழந்த இடங்களை எல்லாம் மீண்டும் கைப்பற்ற வேண்டும். ஆகையால் நாங்கள் வீரமரணம் அடைந்தோம் என்று கூறியிருந்தால் கூட, மனம் வருத்தப்பட்டிருந்தாலும் சிறிது நிம்மதியாக இருந்திருக்கும். கொள்ளையர்களுக்கு உதவச் சென்று 14 பேர் பாண்டிய தேசத்தின் அதிகாரிகளிடம் மாட்டிக்கொண்டார்கள் என்று கூறுகிறீர்களே, இதில் ஒருவனுக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. அடே, பாண்டிய தேசத்தின் வீரர்கள் இப்போது கிருபாகரனுடைய ஆட்களும் சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்களும் கொள்ளையர்கள் திருடர்கள் என்று முத்திரை குத்துவார்களா? இதான் நமது தொழில். அடச்சை, எப்படியான உங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் தோன்றியது? இல்லை, பாண்டியர்களை திட்டம் தீட்டி வீழ்த்தத்தான் திட்டம் வகுப்பது சரிதான். ஆனால் அது நேர்மையாக இருக்க வேண்டும். இப்படி போய் அகப்பட்டு விட்டீர்களா? பாண்டிய தேசத்தின் அரசனிடம் போய் நான் காலில் விழுகிறேன்.
கிருபாகரரே, என்ன கூறுகிறீர்கள்? பிறகு வீரத்திற்கு முன்பு தலை வணங்காதவனடா நான். எம்முடைய முத்திரை மோதிரத்தை, எம்முடைய அடையாளத்தை வைத்துக் கொண்டு தவறு செய்தால் அது நானே தவறு செய்தது போல. பாண்டியனிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். வீரம் மிக்க செயலை செய்யாமல் வீரமற்ற செயலை செய்து விட்டோம். பாண்டியா, என்னை மன்னித்து விடு, சிறையில் அடைத்து விடு என்று கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுக்கொள்கிறேன். கிருபாகரரே, வேண்டாம். வாருங்களா. பாண்டிய தேசத்தின் வீரர்கள் எங்கே முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? ஊர் எல்லையில் இருக்கும். அனைவரும் செல்வோம், வாருங்கள். வாருங்களா. கிருபாகரரே, என்ன உள்ளே ஒருவன்? என்ன? அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவனை இங்கு படுக்க வைத்து மருந்து போட்டிருக்கிறோம். அடுத்த கணம் கிருபாகரன் அவர்களை பார்த்தவன், என்ன காரியமடா செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கிருபாகரரே, அவன் கொள்ளையன் தான். இருப்பினும் ஒரு உயிர் எங்கள் கண்முன்னே போவதை நாங்கள் எப்படி பார்த்துக் கொண்டிருப்பது? நேர்மையெல்லாம் எங்கு பார்க்க வேண்டுமோ அங்கெல்லாம் பார்க்காமல் இங்கு வந்து பாருங்கள். இவன் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன். நல்ல வேலை, இவனையாவது பிடித்து வைத்திருக்கிறீர்களே, அதுவரை சந்தோஷம். நேரடியாக பாண்டிய தேசத்தின் வீரர்களிடம் செல்வோம். இவனை ஒப்படைப்போம். சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்கள் கொள்ளையர்களுக்கு உதவி செய்யவில்லை, எப்போதும் தவறான வழியில் செல்ல மாட்டோம் என்பதை உணர்த்துவோம். அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனை தூக்கிக் கொண்டு வாருங்களா. கொண்டு போய் பாண்டிய தேசத்தின் வீரர்களிடம் ஒப்படைப்போம். பாண்டிய தேசத்தின் அரசனிடம் நானே சென்று மன்னிப்பும் கேட்டு அதற்கு பரிகாரமாக இந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனை பிடித்து விட்டோம். 6 முறை இலங்கை தேசத்தின் பொக்கிஷத்தை திருடியவனை, ஏன் உங்கள் பாண்டிய தேசத்தின் வீரர்கள் கூட பிடிக்க முடியாத ஒரு கொள்ளையனை நாங்கள் பிடித்து கொடுத்திருக்கிறோம் என்று அந்த பாண்டிய அரசன் முன்னே வீரமாக நிற்பேன். அவனை தூக்கி கொண்டு வாருங்கள். அவன் இப்போது மயக்க நிலையில் இருக்கிறான். இப்போது அவனுக்கு ஓய்வு தேவை. 2-3 நாளிகை மட்டும் பொறுத்துக் கொள்ளுங்கள். அந்த 2-3 நாளிகைக்குள் பாண்டிய தேசத்தின் படை வீரர்கள் இந்த இடத்திற்கு வந்து விட்டால் என்ன செய்வீர்கள்? அவர்கள் பிடித்து விட்டார்கள் என்று மார்தட்டிக் கொள்வார்கள். ஒன்று செய்யலாம். நீங்களும் போங்களடா. 4 பேர் அல்ல, 40 பேர் அந்த தலைவரை தூக்கிக் கொண்டு வாருங்கள். உங்களுடைய தலைவன் கால் நடக்க இந்த காட்டு முள்ளுக்குள் நடந்து செல்கிறேன். கொள்ளையனை ரதத்தில் தூக்கிக் கொண்டு வருவதைப் போல தூக்கிக் கொண்டு வாருங்களா. தூக்கிக் கொண்டு வாருங்கள். பாண்டிய தேசத்தின் அதிகாரிகளிடம் இவனை உயிரோடு ஒப்படைப்போம். அப்போதுதான் சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்கள் நேர்மையாகத்தான் இருந்தார்கள் என்று நமக்கு பெயர் கிடைக்கும். தூக்கிக் கொண்டு வாருங்கள், தூக்கிக் கொண்டு வாருங்கள். தலைவரையே மறு வார்த்தை எதுவும் பேசக்கூடாது. எமது கட்டளையை செயல்படுத்துங்கள். அடுத்த கணம் உள்ளே சென்றவர்கள் மணிமாறனை தூக்கிக் கொண்டு வர கிருபாகரனும் செல்லுங்கள் முன்னே. அடுத்த கணம் அவர்களும் கிருபாகரனை கடந்து செல்ல தூக்கிக் கொண்டு சென்ற ஒரு வீரன் மணிமாறனுடைய பிடனியில் கையை வைத்து தலையை சற்று தூக்க, அவனே மயக்க நிலையில் இருக்கிறான், கழுத்தை அப்படி தூக்காதே மேலே. மன்னித்து விடுங்கள் கிருபாகரரே. அடுத்த கணம் சட்டென்று திரும்பிய கிருபாகரன், நெல் கிருபாகரரே, அவனை கீழே படுக்க வையுங்கள். அடுத்த கணம் வந்து மணிமாறனுடைய முகத்தை பார்த்த கிருபாகரன், இவன்தான் அந்த திருட்டு தொழிலை செய்பவன், கொள்ளையன். 6 முறை இலங்கைக்கு செல்ல வேண்டிய பொக்கிஷ பெட்டிகளை திருடினான். இப்போதும் திருடிவிட்டான். ஆனால் கண்டிப்பாக பாண்டிய தேசத்தின் வீரர்களிடம் மாட்டியிருப்பான். நாங்கள் தான் காப்பாற்றிவிட்டோம். இவன் கொள்ளையனா? ஆம். நீ கண்டறிந்தாயா? ஆம், இவனை நான் வேவு பார்த்தேன். 6 முறை இவன் கொள்ளையடித்திருக்கிறான் என்று கண்டறிந்த பிறகுதான் நான் இவனிடம் சென்று உதவியே கேட்டேன். அடுத்த கணம் கிருபாகரன் ஆழ்ந்த சிந்தனைக்கு சென்றவன் சற்று அமர்ந்து மணிமாறனுடைய முகத்தை நன்கு பார்த்தான். கிருபாகரன், இவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இவன் வணிக வேலைகளும் செய்வான். பல ஊருக்கு சென்று பொருட்களை எல்லாம் விற்றுக்கொண்டும் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டும் வருபவன். அப்படி நம்முடைய நகருக்கும் வந்திருக்கக்கூடும் என்று கூறிவிட்டு கிருபாகரன் எழுந்து நின்றான். சரி, தூக்குங்கள். அவனை தூக்கிக் கொண்டு செல்வோம். வேண்டாம், மண்டபத்திற்கு தூக்கிக் கொண்டு செல்லுங்கள். அடுத்த கணம் அனைவரும் கிருபாகரனை பார்க்க, கிருபாகரன், நீங்கள் கூறியதுதான் சரி. இந்த கொள்ளையனை பாண்டிய தேசத்தின் வீரர்களிடம் ஒப்படைத்து விடுவோம். அப்படி செய்தால் நம் மீது இருக்கும் கலங்கம் போய்விடும். அடுத்த கணம் கிருபாகரன் அனைவரையும் பார்த்துவிட்டு, வேண்டாம், இவனுக்கு மேலும் சிகிச்சையை கொடுங்கள். தூக்கிக் கொண்டு உள்ளே போகுங்கள். கிருபாகரரே, எங்களுடைய தவறை நாங்கள் உணர்ந்து விட்டோம். வேண்டாம்,
எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நாங்கள் இவனை கொண்டு போய் பாண்டிய தேசத்தின் வீரர்களிடமே ஒப்படைத்து விடுவோம். மேலும் அரசரிடம் நீங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம். நாங்களே சென்று பாண்டிய தேசத்தின் அரசன் முன்னே மண்டியிட்டு விடுகிறோம். பதிலுக்கு தலை துண்டாகுமாயின் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை மன்னித்து அருள் புரியுங்கள். அடுத்த கணம் கிருபாகரன் அனைவரையும் பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் அமைதியானான். கிருபாகரரே, தாங்கள் என்ன சிந்தனையில் இருக்கிறீர்கள்? எங்கள் மீது வருத்தமா? என்ன நடக்கிறது என்று ஓரளவுக்கு யூகிக்க முடியுமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நான். அடுத்த கணம் அனைவரும் கிருபாகரனையே பார்க்க, என்ன கூற வருகிறீர்கள்? இந்த இவன் யார் என்று தெரியுமா? இவன் கொள்ளையன். குருசலை தீவில் இருக்கும் ஒரு சராசரி மனிதன்தான். கூலி வேலைக்கு செல்பவன். இவன் கூலி வேலைக்கு செல்பவன் அல்ல. இவன் குருசலை தீவில் வாழ்பவனும் அல்ல. மேலும் இவன் கொள்ளையனே கிடையாது. கிருபாகரரே, என்ன கூற வருகிறீர்கள்? ஆம், இவன் பாண்டிய தேசத்தின் அரசனான ஜடாவர்ம சுந்தர பாண்டியனுடைய தம்பி ஜடாவர்ம வீரபாண்டியன். அடுத்த கணம் அங்கிருந்தவர்கள் கிட்டத்தட்ட 6 அடிக்கு பின்னுக்கு போனார்கள். அனைவரும் மணிமாறனை பார்த்துவிட்டு கிருபாகரனையும் பார்க்க, தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? ஆமடா, 6 வருடங்களுக்கு முன்பு இவன் ஒரு தவறு செய்து விட்டான் என்று ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் அரச பதவியில் இருந்து இவனை அகற்றி விட்டான். அதன் பின்னர் ஜடாவர்ம வீரபாண்டியன் எங்கு சென்றான் என்று பலருக்கும் தெரியாமல் இருந்தது. நீங்கள் என்னவென்றால் இவன் கொள்ளையன், குருசலை தீவில் வாழ்ந்தவன் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். இவன் பாண்டிய தேசத்தின் இளவலடா, பாண்டிய தேசத்தின் இளவரசன், கயல் கொடி வேந்தன். இவனே 1000ல் ஒருவன். காத்திருப்போம் 1000ல் ஒருவனுடைய வருகைக்காக. நன்றி, வணக்கம்.